யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி, டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குழம்பு. என்னென்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் பால் குழம்பு. தேங்காய் பால் குழம்பு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, எல்லாருக்குமே தெரிஞ்சது. வயிற்றுக்கு தேங்காய் பால், அதுவும் இந்த உஷ்ணத்தினால நிறைய புண்ணாக இருக்கிறவாளுக்கெல்லாம் தேங்காய் பால் குழம்பு கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த சாதத்துக்கும் சாப்பிட்லாம், இல்லை சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கு சாப்பிட்றேன்னாலும் சாப்பிட்லாம். எப்படி வேணாலும் உங்களோட சௌரிய பிரகாரம் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம முன்னாடி பழைய வீடியோவில் நான் தேங்காய் பால் ரசம் எடுத்து போட்டிருக்கேன். ஐ டோன்ட் திங்க் உங்களுக்கு இப்போ சமீபத்தில் அதை சர்ச் பண்ணால் எனக்கே கிடைக்கல. இன்னைக்கு காத்தால் தான் நான் என்னுடைய தேங்காய் பால் ரசம்னு போட்டு தேடினேன், எனக்கே கிடைக்கல அது. ஸோ விரைவில் அதையும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். கடாய் வச்சுருக்கோம். தேங்காய் எண்ணெய், இது தேங்காய் எண்ணெயில் பண்ணினா தான் நல்லாயிருக்கும். நான் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 மிளகாத்தூள். ஸோ இதில் வந்து ஜென்ரலி வெறும் பூண்டு வெங்காயம் மட்டும் போட்டு பண்ணுறேன்னாலும் பண்ணலாம். அப்படி இல்லையா நீங்கள் வந்து முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கிறேன், இல்லை குடமிளகா, பஜ்ஜி மிளகா, எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி இதை பண்ணிக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ இந்த பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கடுகு வெடித்து இந்த பெருஞ்சீரகம் பொரிஞ்ச கையோட இந்த இடத்துல பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டுருங்கோ. அதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் பாக்கியெல்லாம் ஆட் பண்ணினேன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி வந்து யூஸ் பண்ண போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, முருங்கைக்காயும் இதுவும் சாம்பார் வெங்காயம் போட்டு தான் பண்ணுறோம். ஒரே தக்காளி, ஜஸ்ட் ஒரு 10 வெங்காயம், முருங்கைக்காய், 1/4 ஸ்பூன் மஞ்சள், தனியா பொடி ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட போடும். இது குழம்பு மிளகாப்பொடி ஆற்றுல பண்ணது, இல்லை 1 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். காரப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடி. நான் இன்றைக்கி வந்து கடையிலேருந்து வாங்கின தேங்காய் பால் தான் ஒரு டப்பா 200 ml எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் எடுத்து பண்ணுறீங்கன்னா இதில் வந்து 2வது பாலையும் 3வது பாலையும் விட்டுடுங்க. விட்டு நல்லா காய்காலாம் வெந்ததுக்கப்புறம் கடைசியாக 1வது பாலை விட்டு நீங்கள் இறக்கிடலாம். ஸோ வழக்கம் போல் மறந்து போயிட்டேன், ஒரே பே லீஃப் இதில் போட்டு பொரிச்சிக்கலாம். 2 துண்டு பட்டை, இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். நம்ம இதை தண்ணி விட்டு வேக வைக்கலாம். கறிகாலாம் நல்லா வேகட்டும், மூடி போடுறேன். இதில் என்கிட்ட இன்றைக்கி கருவேப்பிலை இல்லை, கருவேப்பிலையும் நீங்கள் தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை நிறைய போட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா கறிகா வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக புளி ஜலம் கரைச்சி விட்டு அந்த புளி ஜலமும் ஒரு 2 மினிட்ஸ் வேக விட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் விட்டோன்னா தயார். இந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். இட்லி தோசை சாதத்துக்குமே நீங்கள் நல்லா சுடு சாதத்தில் நெய்யை போட்டு பிசைஞ்சு இது சாப்பிட்லாம். இதை விட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ரொம்பலாம் புளி இருக்கக்கூடாது, ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு 1/4 கப் கிட்ட தான் தண்ணி விட்டு லைட்டாக புளி கரைச்சி எடுத்துட்டுருக்கேன். தக்காளி வேறு இருக்குது. இதில் காயெல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. சின்னதாக ஒரு கோலி குண்டு சைஸ்க்கு புளி எடுத்துக்கோங்க. அது நல்லா ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு கரைச்சி இதில் விடுங்க. அதுக்கு மேலே விடணும்னு அவசியமே இல்லை. ஒரு 2 நிமிஷம் நல்லா புளியோட பச்சை வாசனை போக மூடி வச்சு கொதிக்க விடுங்க. சாரி, நான் டாப் ஆங்கிள் ஹேண்ட் பண்ண மறந்து போயிட்டேன். ஒரு சின்ன
கோலி குண்டு அளவுக்கு புளியை ஒரு 1/4 கப்பில் கரைச்சி இதில் விட்டுருக்கேன். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. ஏன்னா பச்சை வாசனை போகணும். இது ஒரு 2 மினிட்ஸ் இதை கொதிக்க விட்டுட்டு, இது வாங்கின தேங்காய் பால் தான் 200 ml கடையில் கிடைக்கிறது இல்லையா, அதை அப்படியே வாங்கிட்டுருக்கேன். நீங்கள் ஆற்றுல தேங்காய் திருகி நல்லா வெந்நீரை விட்டு அரைச்சி பால் எடுக்கிறேன்னாலும் அதை ஒரு அரை மூடி தேங்காயில் பண்ணுவோம், கரெக்டாக இருக்கும். மீடியம் சைஸ் தேங்காயில் அரை மூடி தேங்காயில் பால் எடுத்து 1ஆம் பாலை தனியாக வச்சுருக்கோம். 2-3 விட்டு இது கொதிக்க விடுங்கோ. நல்லா கரிகாலாக வெந்து புளி ஜலமும் வெந்து பச்சை வாசனை போனப்புறம் தூக்கி இதில் விட்டெல்லாம் சரியாயிடும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் வந்து உங்களுக்கு இது இந்த குடமிளகா கூட போட்டுக்கலாம். இந்த இடத்துல முருங்கைக்காய் பிளேஸில் நீங்கள் குடமிளகா போட்டுக்கிறேன்னாலும் போட்டுக்கோங்க. ஆர் நீங்கள் பஜ்ஜி மிளகா போட்டுக்கிறேன்னா போட்டுக்கலாம். இல்லை எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், நிறைய பூண்டு வெங்காயம் இது மட்டும் உரிச்சு போட்டு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியும் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரெடி ஆகிட்டு அடுப்பு சின்னதாக வச்சுக்கிறேன். தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணலாம். டோட்டலாக மாறிடுது, கலரே தெரியுது உங்களுக்கு. இது கொதி வந்துடக்கூடாது, ஜஸ்ட்டு சைடெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சதுன்னா நிறுத்திடலாம். கொத்தமல்லி போட்டுக்கிறேன். சைடெல்லாம் கொதி வந்துட்டு பார்த்து எல்லாம் தெரியும். ஸ்டேஜில் அணைச்சிடும். ஜோரான தேங்காய் பால் குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி சொல்லுங்கள். நன்றி.